ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மாவட்ட நம்ம தமிழக அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வயது வரம்பு அப்படின்னா அப்படியெல்லாம் எதுவுமே கொடுக்கல. வயது வரம்பு இந்த வேலைவாய்ப்பு கிடையாது. மினிமம் 18 வயது நீங்கள் பூர்த்தி அடைந்தால் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் மற்றும் ஃபீமேல் இருபாலரும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் தான். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 5th 8th கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நேரடியாக கொண்டு போய் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட் மூலிமா அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா, ஆரம்ப சம்பளம் 30,000 உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதாகவும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வும் கிடையாது. அதே மாதிரி தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க ஆட்களை நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் 18 ஜனவரி 2024 சாயந்தரம் 5:45 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க்கும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே விண்ணப்பதாரரின் பெயர், உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய தகப்பனார் பெயர், ஓகேங்களா, அது என்னங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த்தையும் மென்ஷன் பண்ணணும், கூடவே ஏஜையும் மென்ஷன் பண்ணிக்கணும். மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 3 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. அதில் நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய கல்வி தகுதி என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுடைய சாதி சான்றிதழ் நகல் வைக்கணும். அதில் அந்த சாதி சான்றோட நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஆதார் கார்டோட நம்பரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய கைபேசி எண், மொபைல் நம்பரும் மென்ஷன் பண்ணணும் மற்றும் மின்னஞ்சல் முகவரி, இமெயில் ஐடி ரெண்டையுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல முன் அனுபவம் ஏதேனும் இருப்பின், ஓகேங்களா, இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லாட்டி மென்ஷன் பண்ணுங்கிற தேவை கிடையாது, விட்டுருங்க. இந்த இடத்துல தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி, நீங்கள் இப்போ இருக்க கரண்ட் அட்ரஸ் மற்றும் பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டும் ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வெவ்வேறு அட்ரஸ்னால் வெவ்வேறு அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோட் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடம் மற்றும் நாள் கீழே இந்த இடத்துல என்றைக்கு அனுப்புகிறீங்க, உங்கள் ஊர் பேர் என்ன, இந்த இடத்துல விண்ணப்பதாரின் கையொப்பம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக முழுக்க இதில் கொடுத்துருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே கிளியராக மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. மென்ஷன் பண்ணாமல் அனுப்பிச்சிடாதீங்க. ஏன்னா ஆட்கள் அதிகமாக அப்ளை பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா சிம்பிளாக இதெல்லாம் ஒரு ரீசனாக வச்சு ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க. அந்த காரணத்துக்காக, ஓகேங்களா. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வாங்க நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். மகளே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான் ஃபஸ்ட்டு என்ன வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர். ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு என்ன படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி BNYSன்னு சொல்லுவாங்க, அதாவது நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் பேச்சுலர் டிகிரி. அது நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 30,000 உங்களுக்கான சம்பளம். நோ ஏஜ் லிமிட், வயது வரம்பு கிடையாது. இரண்டாவது டேட்டா அசிஸ்டன்ட். இதுக்கு நீங்கள் என்ன படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஐடி, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இல்லை பிடெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க. இல்லைன்னா ஐடி, BCA, BBA, BSc ஐடி அதில் முடிச்சிருக்கோங்க. இல்லைன்னா எனி டிகிரி படிச்சுட்டு கூடவே பார்த்தீங்கன்னா 1 இயர் டிப்ளமோ கோர்ஸோ இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸோ நீங்கள் கம்ப்யூட்டரில் முடிச்சிருக்கீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 15,000 உங்களுக்கான சம்பளம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, பல்நோக்கு பணியாளர்கள். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9,000 மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். 18/1/2024 அன்று மாலை 5:45 மணிக்குள்
பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்கப்புறம் வரது எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஓகே, இந்த விண்ணப்பங்களை எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ வரவேற்கப்படுகின்றன. ஓகே, இதெல்லாம் வச்சு நான் அனுப்ப வேண்டிய முகவரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர், சுகாதார பணிகள், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, காஞ்சிபுரம் மாவட்டம் 631501. தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஆஃபீஸ் ஹவர்ஸில் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஒரு நோட்டிஃபிகேஷன் இது. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இது இல்லாமல் இன்னும் 2 மாவட்டம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் அதில் போய் அதை பார்க்குறவங்க அந்த இதை போய் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மக்களே, இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் 2 மாவட்டத்தோடதும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.